டிசைனர் நாம் வந்துங்க இன்றைக்கி மேக்ஸி ட்ரெஸ்ஸு கட்டிங் வீடியோ தான் போட போகிறோம். நாம் இந்த மேக்ஸி ட்ரெஸ் ஏற்கனவே நம்ம தச்சு உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு கஸ்டமரோடது. அதே மாதிரி வேணும்னு சொல்லிட்டு இன்னொரு சாரீ கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பிங்க் கலர் சாரீ தான். சாரியில் இது ப்ளவுஸ் அட்டாச்சு. சாரியில் ப்ளவுஸ் அட்டாச்சு இருந்ததுங்க. நாங்கள் வெட்டிட்டோம், ப்ளவுஸை தனியாக வெட்டியாச்சு. ப்ளவுஸுக்கு மேலே கோட்டு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கோட்டு கேட்டிருந்தாங்க. இந்த கோட்டுக்கு வந்து சாரியோட முந்தானையில் கோட்டு ஸ்டிச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கோட்டுக்கு எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்கோம். எம்ப்ராய்டிங் போட்டு தர சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம இது வந்து பாடிக்கு மேலே இங்கே பாருங்கள், இந்த பாடிக்கு வந்து நம்ம வந்து இந்த கிளாத்தை வச்சுக்க போகிறோம். இது ப்ளவுஸ் கிளாத்து. இதில் அட்டாச்சு இருந்ததை ரன்னிங் ப்ளவுஸை வெட்டிட்டோம். கீழே வந்து நம்ம இந்த பாவாடைக்கு ஸ்கர்ட்டுக்கு இது ஃபுல்லுமே வச்சுக்கிறோம். இதில் வந்து இப்போ லென்த்து வந்து அப்படியே இருக்குங்க. லென்த்து வந்து இந்த ஸ்கர்ட்டுக்கு கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இப்படி தான் லென்த்து வச்சு பார்த்தேன். பாருங்கள், இந்த மாதிரி லென்த்து இங்கேருந்து இங்கே வச்சு பார்த்தாச்சு. ஃபுல்லாக அப்படியே இருக்குது. ஸ்டிச்சிங்க்கு தான் கொஞ்சம் விடணும். இதில் வந்து நம்ம ஒரு சைடு மட்டும் பார்டர் வர்ற மாதிரி ஒரு சைடு பார்டரை வெட்டி இங்கே அட்டாச் பண்ண போகிறோம். இங்கே அட்டாச் பண்ணியாச்சுன்னா இங்கே வந்து பார்டர் இல்லாமல் வந்துடும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதை இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம ஒரு சைடு கரையை வெட்டுறதுக்காண்டி நான் மடிச்சுக்கிட்டேன். கரெக்டாக மடித்து வச்சுக்கோங்க. ஏற்றி இறக்கி போயிடாமல் கரெக்டாக மடித்து வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம இங்கே அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல இந்த மாதிரி அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி அட்டாச் பண்ண போகிறோம். அப்போது இந்த ஃப்ளவர் வர்ற இந்த கரை வந்து நமக்கு கீழேயா வந்துடும். அதனால் இந்த மாதிரி அட்டாச் பண்ண போகிறோம். நான் தைக்கும்போது காட்டுறேன். பாருங்கள், நம்ம வந்து ஹைட்டுக்கு அளந்து பார்த்ததில் நமக்கு ஹைட்டு கரெக்டாக இருக்குது. ஆனாலும் கரை ஒரு பக்கமாக இருக்கட்டும்ன்ட்டு நம்ம கரையை வந்து வெட்டுறோம். வெட்டிட்டு கரையை வந்து ஒரு பக்கமாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம பாவாடையை வந்து அளவெடுக்கலாம். அளவெடுக்கிறதுனா அளந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், ஹைட்டு வந்து 42 இருக்குது. ஹைட்டு 42. இதில் வந்து நான் பெரிய பொண்ணுன்றதுனால இருக்கிற சாரீ அளவை அப்படியே வச்சுட்டோம். அகலத்துக்கு வந்து நம்ம ப்ளவுஸ் வெட்டினது போக மிச்சத்தை எல்லாம் அப்படியே வச்சுட்டோம். அதனால் இந்த அகலம் நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம், இல்லாட்டினா தேவையில்லை. நான் பார்க்குறேன். பாருங்கள், அகலம் நான் ரெட்டையாக பார்க்குறேன். ஒரு டேப்பு ஃபுல்லாக இருக்குதுங்க. அப்போ வந்து 1.5 மீட்ரு 3 மீட்ரு வந்து சாரியில் 3 மீட்ரு வந்து ஸ்கர்ட்டுக்கே போயிடுது. ஹைட்டு வந்து 42 இருந்ததுங்களா. இதில் 42 இருக்கான்னு நம்ம பார்ப்போம். பாருங்கள், கரை மேலே இருந்தது, அதை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நமக்கு 42 தேவை. இங்கே வந்து ஸ்டிச்சிங்கு போயிடுமா. கீழே வந்து சின்னதாக கூட மடிச்சு அடிச்சுக்கலாம். வந்து அப்படியே ஃபுல்லாக மேலேயும் ஸ்டிச்சிங்க்கு போகும். நான் ஃபுல்லாக அப்படியே வச்சுருக்கேன். 42 43 நமக்கு தேவை. நான் இங்கே ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். மேலே வந்து ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சு போயிடும். அதனால் ஃபுல் அளவு நான் அப்படியே எடுத்துட்டேன். உங்களுக்கு இது வந்து நான் ரெண்டு பீஸாக நான் பிரிச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இது ஒரு பீஸாக பிரித்து வெட்டி வச்சுட்டு இது ஒரு பீஸு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பீஸ் அளந்து பார்த்தாலே நமக்கு போதும். ஒரு டேப் ஃபுல்லாக வருதான்னு சொல்லிட்டு மேலேயே இருக்குதுங்க. ஒரு டேப்புக்கு மேலேயே இருக்குது. நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அது வந்து ஸ்கர்ட்டு ரொம்ப அழகாக
ஃப்ளீட் வச்சதுக்கப்புறம் நல்லா வந்துடும். இப்போ ஸ்கர்ட்டுக்கு முடிஞ்சு கட்டிங் பாருங்கள். நம்ம வந்து எப்படி மேக்ஸி ட்ரெஸ் கட் பண்ணணுன்றது சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஹைட்டு, இது வந்து நமக்கு வித்து வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி 2 பீஸுங்க, இந்த மாதிரி 2 பீஸு. இது வந்து நமக்கு மடிப்பு பாகமாகவே இருக்கும். இது ஹைட் வந்து உயரம் 44, உயரம் 44 இன்ச்சு பக்கம்தான் எடுத்தோம். இது வந்து அகலம். இது வந்து இருக்கிற சாரியில் இருக்கிற பீஸை நம்ம வந்து மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கு மேலே வெட்டுற டாப்பு போக ஃபுல்லுத்தையுமே நம்ம ஸ்கர்ட்டுக்கு வச்சுக்கலாம். அதனால் இருக்கிற அகலத்தை அப்படியே வச்சுக்கலாம். 1.5 மீட்ரு 3 மீட்ரு மொத்தம் வேணுங்க. 3 மீட்டர் அப்படியே வச்சுட்டோம். நம்ம 2ஆக மடிச்சிருக்கிறதுனால நமக்கு 1.5 வரும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மீட்ரு வரும். 1.5. இது வந்து ஸ்கர்ட்டுங்க. ஸ்கர்ட் கட்டிங் இவ்வளோ தான். நம்ம வந்து அடுத்து வந்து பாடி கட் பண்ணுறதை நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம கோட் கட் பண்ணுறதையும் நான் வீடியோவாக போடுறேன். இதுதான் நமக்கு இப்போது மடிப்பாக இருக்கணும். உயரம் 44 இருக்கணும். அகலம் வந்து இருக்கிற அளவை அப்படியே வச்சிடலாம். நம்ம மேலே பாடிக்கு மட்டும் வெட்டிக்கிட்டு அப்படியே வச்சிடலாம். அது வந்து நம்மளுக்கு 3 மீட்ரு குறையாமல் இருந்தால் நல்லா பஃபுன்னு வருங்க. ஸ்கர்ட்டுக்கு லைனிங் வந்து ஒரு 5 மீட்ரு வாங்கியிருக்கோங்க. அதில் இப்போ நம்ம ஸ்கர்ட்டுக்கு வந்து ஹைட்டு வந்து 44 வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு 2 இன்ச்சு கம்மியாக 42 வச்சுக்கலாம். 42ஆக வந்து இந்த பக்கம் அகலம் பத்தாதனால கரை பக்கம் தான் பார்க்கணும். 42ஆக 4 பீஸாக கட் பண்ணிக்கணுங்க. அப்போனா நமக்கு உள்ளேயும் நல்லா பஃப்னு வரும். பாருங்கள், 42 எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதில் 4 பீஸாக நம்ம மடிச்சுக்கலாம். பாருங்க, அங்கங்கே அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 4ஆக மடிச்சிருக்கோம். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். 4ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜாயின் போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க, 4 பீஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கர்ட் முடிஞ்சு. இப்போ நம்ம இதை வந்து 2 பீஸாக ஜாயின் போட்டு அதில் வந்து அட்டாச் பண்ணி தைக்கணும். தைக்கிற வீடியோ நான் தனியாக போடுறேன்.